அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணுன்னா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான அரிசி பொரி உருண்டை தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கருத்தரிசி எடுத்துருக்கிறேன், சம்பரிசி, கருப்பரிசி. இதுதான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் என்ன அரிசி சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு கப் அளவு முக்கால் கப் அளவு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், பொரியிற வரைக்கும். ஃபஸ்ட்டு தீயை மிதமான தீயில் வச்சுட்டு லைட்டாக வறுத்துடலாம். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, பழைய காலத்தில் செஞ்சது. இப்போ தான் நிறைய ஸ்நாக்ஸ் வந்திருக்கு, அப்போ இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. இந்தளவுக்கு ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வர்றப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு துண்டு சுக்கு, அதையும் அதை சேர்த்துக்கணும். கொஞ்சம் பொரிஞ்சு வரும்போதே அந்த சுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தப்பறம் ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா அந்த சூட்டில் கிளறி கொடுத்துக்கோங்க. சுக்கு தான் ஃபஸ்ட்டு சேர்க்கணும், ஏலக்காய் லாஸ்ட்டில் சேர்த்தா போதும். அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா தெரிந்தால் நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துருச்சு. அது தனியாக மாற்றி வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் விருப்பம்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அதே வானலில் நல்லா வறுக்க போகிறோம், வாசம் வர்ற வரைக்கும். இதையும் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்திருக்குன்னு, வாசம் நல்லாயிருக்கும். இதையும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி, ஏலக்காய், சுக்கு இதை நல்லா பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். வெல்லம், கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை ஒரு முக்கால் கப்னா அரை கப்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் முக்கால் கப்னா உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணால் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாகுபதெல்லாம் பண்ண தேவையில்லை, நல்லா கொதித்து வந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லா வறுத்து வச்சுருக்கோம் தேங்காய், அது கூட நம்ம அரைச்சி வச்சு அதை அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கிளறி வச்சுக்கலாம். இதில் தேங்காய் இருக்குது, அரிசி மாவு, ஏலக்காய், சுக்கு போட்டு வறுத்து வச்சோம்ல அந்த மாவு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாகு நல்லா கொதித்து வரட்டும். பாகில் கல், தூசு மண் இருந்துன்னா நம்ம லைட்டாக அரிசி சேர்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துட்டு இது போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம அந்த வறுத்து வச்ச அரிசி மாவில் சேர்த்து நல்லா சூடாகவே சேர்த்து கிளறிடுங்க. உங்களுக்கு நல்லா கிளறிட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டக்குன்னு கிளறி கொடுத்துருங்க அந்த சூடாக. இந்த அளவுக்கு நல்லா விரசிக்கோங்க. நான் எல்லா பாகும் சேர்த்துட்டேன் வெல்லத்தை. இப்போ நல்ல சூடாக இருக்கும்போதே அதை உருண்டை பிடிச்சிடலாம். கைப்பருக்க சூடு வந்தோடனே நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அரிசி பொரி உருண்டை லட்டு தயாராகிட்டு. குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி. ரொம்பவே டேஸ்டியான, அதே சமயத்தில் ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு அரிசி பொரி உருண்டை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு அரிசி பொரி உருண்டை எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், எந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.